கல்யாண மாலையில் லோகேஸ்வரி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கல்யாண மாலையில் பதிவு பண்ணக்கூடிய எல்லா வரன்களுக்கும் நல்லபடியாக திருமணம் அமையணும்னு சொல்லிட்டு பாடுபடுகிற உங்கள் நிறுவனத்துக்கும் சன் டிவி தொலைக்காட்சி மூலமாக இதை எல்லா இடத்துக்கும் ஒளிபரப்பி எங்களுக்கு ஈஸியான வழியில் கல்யாணம் நடக்கிறதுக்கு வழி பண்ணுகிற உங்களுக்கும் சன் டிவி நிறுவனத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ நாயுடு வகுப்பை சேர்ந்தவங்க, சலிஜா நாயுடு. சரி, நாங்கள் அதே நாயுடு வகுப்பில் வரனை எதிர்பார்க்குறோம். சரி, எங்கள் 2 பேருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி, இவங்க மூத்தவங்க. பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பையன் பிஇ முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்காரு, முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. வெரி குட். இப்போ பொண்ணுக்கு நாங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கோம். சரி, எங்களுக்கு எங்கள் பொண்ணு எம்சிஏ முடிச்சுட்டு சரி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, எங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக அமையணும்னு எதிர்பார்க்குறோம். நிச்சயமா. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும்? நல்ல அன்பான, மனசுக்கு பிடிச்சது என்னுடைய மகனாக தான் ட்ரீட் பண்ணுறோம். சரி, ரைட், ஓகே. பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அதே எனக்கு திருப்தி. ஓகே, வரக்கூடிய மருமகனும் மகனாக வர மாதிரி வேணும் உங்களுக்கு. ரைட், ஓகேம்மா. லோகேஸ்வரி, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எம்சிஏ படிச்சிருக்கேன். சரி, இப்போ எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. லைஃப் பார்ட்னர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரிங்காக எதிர்பார்க்குறேன். ஓகே, வெரி குட். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரிங். உங்களுக்கு ஈக்குவலாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர், உங்களை ரொம்ப அருமையாக பார்த்துக்கூடிய ஒரு நல்ல கணவர். அம்மா கேட்டாங்க இன்னொரு பையனாக வேணும், எனக்கு ஒரு மகன் இருக்கிறா, மருமகனும் மகனாக இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பையன் உங்கள் லைஃப் பார்ட்னராக உங்களுக்கு சிறந்த மருமகனாக கல்யாண மாலை மூலமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி லோகேஸ்வரி, பதிவு எண் 651692, வயது 26, எம்சிஏ முடித்தவர், அசோசியேட் கன்சல்டன்டாக பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணிபுரிபவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். லோகேஸ்வரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அனந்தகுமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. எத்தியோப்பியாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. அனந்தகுமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் செந்தில்குமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, பிசிக்கல் தெரப்பியில் டாக்டரேட் பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் கேரியில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நன்கு படித்து யூஎஸ்லேயே இருக்கிற நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் செந்தில்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யூஎஸ் அட்லாண்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ராஜா ஸ்ரீனிவாசன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 2 மகன்கள் இருக்காங்க. சரி, ஒருத்தர் பெரியவர், அவர் தான் யூஎஸ்ல இருக்காரு. சரி, சின்னவர் அன்பழகன். ஓகே. நாங்கள் ரெட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி, அவருக்கு அழகான படித்த கம்யூனிட்டியை சேர்ந்த, சரி, வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண். ஓகே. அவர் விசா ஸ்டேட்டஸ் என்ன? H1Bல இருக்காரு. H1Bல. ஆமாம், ரைட், ஓகே. எம்எஸ்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தார். சரி, இப்போ சென்னை தரமணி அசெண்டாஸில் ஓஎஃப்எஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே. கரண்ட்டாக யூஎஸ்ல இருக்காரு, அட்லாண்டாவில். சரி, ரைட், ஓகே. இந்த அசைன்மெண்ட் வரைக்கும் அங்கே இருப்பார். ஆமாம். ஹில் கம் பேக் டு இந்தியாவா? அது எப்படி? அது மேபி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுவார். ஓகே, ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். உங்கள் வீட்டு மருமகள் எப்படி வேணும்? ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி அண்ணி வேணும். வெரி குட். ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ராஜா ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு அருமையான மனைவியாக, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மருமகளாக ஒரு பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ராஜா ஸ்ரீனிவாசன், பதிவு எண் 537634, வயது 32, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யுஎஸ் ஜார்ஜியாவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். ராஜா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஹம்சலக்ஷ்மி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. அபுதாபியில் எஸ்டிமேஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மற்றும் அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஹம்சலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். இது 27, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாரு, BE பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. விபத்துக்கு பிறகு இடது கையில் செயற்கை கை பொருத்தியிருக்காங்க. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு கார்த்திக். நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். உறவினுடைய பெருமகிமையை பற்றி ஒரு முற்றும் துறந்த ஞானிக்கு தெரிஞ்சது கூட அவங்க 3 பேருக்கு தெரியலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தாங்கயா இருக்கு. என்னையா என்னத்துக்காக நீங்கள்லாம் 2 லட்சம் திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி வைத்துள்ள கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் அறிமுக விழா இன்று சென்னை சானிட்டோரியம் ஜெயகோபால் பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 24341400. என்றென்றும் கை கொடுப்பது உறவா நட்பா US கனெக்டிகட் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. டாக்டர் வரலட்சுமி பேசினாங்க. பாரதியார் பாடல் ஆரம்பித்து திருக்குறளில் முடித்தாங்க. அந்த பனிமழை பெஞ்சப்ப எங்களுக்கு நண்பர்கள்லாம் உதவி செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் ஊரில் இருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டு எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏர்போர்ட் வர முடிஞ்சால் கூட வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஊரில் இருந்து. உங்களுக்கு ஏன்டா இந்த பிழப்புன்னு அழுத ஜனங்களை தெரியுமா உங்களுக்கு? அடடா, இத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தால் கூட நம்ம உறவுக்காரங்களுக்கு நம்ம மேலே உள்ள பாசம் கொஞ்சம் கூட குறையலையும் சொல்லிட்டு அவங்க கொடுத்த மாரல் சப்போர்ட்டில் தானே அந்த ஒரு வாரத்தையே ஓட்டணும். அது மட்டும் உங்களுக்கு மறந்து போயிருமா டாக்டர் வரலட்சுமி? இதுக்கு பேர் தான் செலக்டிவ் அம்னீஷியாவா? சொல்லுங்க டாக்டர் அம்மா, சொல்லுங்க. ஓ, அது இவங்களுக்கு வருமோ? உறவுகளை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு கிடைக்கிற பர்சனல் ஹாலிடேஸு, சிக் லீவு, வெக்கேஷன் ஹாலிடேஸு, இது எல்லாத்தையும் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 20 நாளோ 10 நாளோ இந்தியாவுக்கு போயிட்டு வர்றீங்க. நேரம் பணம் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு எதுக்கு போகணும்? ஃபேஸ்புக்லேயே 1000 லைக்ஸை வாங்கிட்டு இங்கேயே உட்கார வேண்டியதானே? ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறும் அறிமுகம், உறவுகள் தான் ஆறுதல். ஐயா, போன வருஷம் வரலட்சுமி இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் போட்டாங்க, ஃபீலிங் ஹோம் சிக் ஆல்ரெடி, மிஸ்ஸிங் மை பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டாங்க. உடனே அதுக்கும் வந்துச்சுயா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வெறும் லைக்ஸா. ஆனால் ஒவ்வொரு ஃப்ரெண்டும் வரலட்சுமியோட வேதனையை உணர்ந்து ஆத்மார்த்தமாக போட்டாங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த லைக்ஸ் போட்டதில் நானும் ஒருத்தன். ஐயா, அந்த அணியில் திருக்குறளும் சொன்னாங்க, அதுக்கு 5 அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. தீ நட்பு, கூடா நட்பு, அந்த நட்பு, இந்த நட்பு அப்படி சொல்லிட்டு கண்டதெல்லாம் இருக்கே ஒழிய நட்போட சிறப்பை பற்றி சொல்கிறது ஒரே ஒரு அதிகாரம் தான். சரியாங்கய்யா? ஆக 5ல் 1 தான் தேரும். ஆனால் உறவுக்கு சுற்றம் தளால்னு ஒரே ஒரு அதிகாரம் தான் திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. ஐயா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 5ல் 1 பெருசா, 1 கண்ணே கண்ணுன்னு இருக்கிறது பெருசா? ஐயா, திருவள்ளுவருக்கே தெரிஞ்சிருக்கு எப்பயுமே சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு. அடுத்து சகோதரி பூமா அவர்கள் சொன்னது மாதிரி நட்புங்கிறது மாறக்கூடியதுங்கய்யா. புது நண்பன் பழைய நண்பன் சொல்லாமுங்க, ஆனால் உறவை அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. அதோ அங்கே போகிறாரே அவர் தான் உங்கள் பழைய பெரியப்பா அப்படின்னு சொன்னால் நல்லா வாங்கயா இருக்கு. இவ்வளவு மேற்கத்திய கலாச்சாரம் பரவி கிடக்கிற இந்த அமெரிக்காவிலேயே நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் விடுமுறை நாள். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக அவங்களோட கழிப்பாங்க. அந்த மாதிரி நாட்களில் எத்தனை ஆயிரம் கொட்டி கொடுத்தாலும் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நட்புக்கு மகுடம் சூட்டும் இடமே உறவு தான். காந்தி தாத்தாங்கிறோம், நேரு மாமாங்கிறோம், அன்னை தெரசாங்கிறோம், இதெல்லாம் உறவைத்தானே சொல்கிறோம். அவ்வளவு ஏங்கய்யா, கடவுளை கூட உறவை சொல்லி தானே கூப்பிடுறோம். அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனேன்னு தானே பாட்டே இருக்கு. நண்பனே நண்பனே பிள்ளையார் நண்பனே நான் பாட்டு இருக்கு. அவர் அப்பந்தான். சுவாமி விவேகானந்தர் இங்கே நடந்த சிகாகோ மாநாட்டில் பேசினார். அப்போது அவர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று தன்னுடைய பேச்சை துவக்கவில்லை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தன்னுடைய பேச்சை துவக்கினார். அப்படி அவர் பேசும்போது அவருக்கு விண்ணை பிளக்கும் அளவிற்கு கைதட்டல். இதே மாதிரி தான்
இப்படி உறவினுடைய பெருமகிமையை பற்றி ஒரு முற்றும் துறந்த ஞானிக்கு தெரிஞ்சது கூட அவங்க 3 பேருக்கு தெரியலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தாங்கயா இருக்கு. என்னையா என்னத்துக்காக நீங்கள்லாம்? ஐயா, நிலத்தை விற்கிறவனுக்கு தான் மண்ணோட அருமை தெரியும், நாட்டை விட்டு வந்தவனுக்கு தான் உறவோட பெருமை தெரியும். இந்த உலகத்தில் ஏழை யாரு சொல்லுங்க? காசு பணம் இல்லாதவனா? இல்லைங்கய்யா, சொந்த பந்தம் இல்லாதவன் தாங்க உண்மையான ஏழை. எனவே உறவை காப்போம், உன்னதவை வாழ்வோம் என்று சொல்லி எதிரணியில் திருக்குறள் சொல்லி முடித்தாங்க. நாங்களும் அதே மாதிரி திருக்குறள் சொல்லியே முடிச்சிடுறாங்கய்யா. பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு. அழகா. அதாவது ஒருவன் தான் வச்சிருக்கிற சகல செல்வங்களையும் இழந்து ஏழையா இருக்கும் போதும் அவனோடு எப்போதும் போல உறவு கொண்டாடுவது சுற்றத்தார் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த திருவள்ளுவர் திருப்பி சொல்லிட்டாரு. 21 நூற்றாண்டின் திருவள்ளுவரான நீங்கள் அதை மாற்றவா போகிறீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் கேட்டு ரசித்த உங்களுக்கும் நன்றி கூற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கனெக்டிகட் தமிழ் சங்கத்தின் 4 பேருமே 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு எழுந்து நின்று கம்பீரமாக இந்த சபையை அவர்களுடைய வார்த்தைகளால் அலங்கரித்திருக்கிறார். உள்ளபடியே கனெக்டிகட் தமிழ் சங்கம் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய பணியையும் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் கல்யாண மாலையின் மூலமாக. அதனால் இந்த 4 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய தம்பி கதிர் என்ன கொஞ்சம் எகிரி எகிரி பேசியிருக்கார். அவர் படிச்ச விவேகானந்தர் சரித்திரத்தில் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். என்றென்றும் கை கொடுப்பது உறவே என்று பேசிய டாக்டர் கதிருக்கு நட்பே என பதிலளிக்க வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் அருண்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்க அருண்குமார். அப்பா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. சரி. அக்கா இப்போ யூஎஸில் தான் கல்யாணம் ஆகியிருக்காங்க. ஓகே ஓகே. இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ ஆமாம். என்ன படிச்சிருக்கிறீங்க? எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன். சரி. ப்ரோக்ராம் அனலிஸ்ட்டாக இங்கே யூஎஸ் ஹெல்த் கேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு பொருத்தமாக தன்னம்பிக்கை உள்ள பொண்ணா சரி போதும். வெரி குட். படிச்சிருக்கணும். வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நல்லது தான். வெரி குட். ரைட். ஓகே. உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? இப்போதைக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் இங்கே வேலை இருக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? ஆமாம். ரைட். ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் தகுதியுடைய யூஎஸுக்கு வரக்கூடிய விருப்பமுள்ள நல்ல பெண் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக உங்களுக்கு சிறந்த மனைவியாக கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எம் அருண்குமார், பதிவெண் 646103, வயது 26, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்து புரோகிராம் அனலிஸ்டாக யுஎஸ் டாலஸில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சசிகலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. சென்னையில் ப்ராசஸிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சசிகலா எதிர்பார்க்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாஸ்கர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சிறந்த பெண் பாஸ்கருக்கு மனைவியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். குடும்பத்தில் ஒய்ஃப் வந்து சரஸ்வதி. ஓகே. அண்ட் தென் ஒரு பையன் இருக்கான் ரவி, கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே. டாக்டர் வந்து சரி ஃபார்மசிஸ்டாக இருக்காங்க, நியூஜெர்சியில் இருக்காங்க. மருமகன் எப்படி வேணும்? மருமகன் அன்பும் பண்பும் பொறுமையும் பொறுப்பும் உள்ள பையனாகணும். படிச்சிருக்கணும், பட்டதாரியாக இருக்கணும். சரி. அண்ட் தென் இங்கே படித்த பையனாக இருக்கணும். சரி. இங்கே பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, அதில் இங்கே வளர்ந்துருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. பொறுமையாக இருக்கணும் பையன். சிறந்த மருமகன் வருவாங்க.
நல்லா படித்து உங்களெல்லாம் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் பிரியாவுக்கு கணவராக உங்களுக்கு சிறந்த மருமகனாக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பிரியா ராதாகிருஷ்ணன், பதிவேன் 663419, வயது 28, டிஃபார்ம் முடித்து US நியூ ஜெர்சியில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பிரியா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சந்தியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, MSc கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. சென்னை பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடிச்சுட்டு நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சந்தியா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரதாப் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பிகாம் மற்றும் FCH பண்ணியிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவில் CPA பண்ணியிருக்கிறாரு. துபாயில் பேங்கிங் ஹெட் கார்பரேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரதாப் குமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். 2 லட்சம் திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி வைத்துள்ள கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் அறிமுக விழா இன்று சென்னை சானட்டோரியம் ஜெயகோபால் பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 24341400. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, கல்யாண மாலை நிறுவனத்தை சார்ந்த நண்பர்களே, இந்த அரங்கெல்லாம் பொங்கி ததும்பி பூரணமாய் பொலிந்து கொண்டிருக்கின்ற கனெக்டிகட் வாழ்கின்ற அன்பு தோழர்களே, தோழியரே, உங்களுக்கு முன் பேசிய இந்த 4 பேரும் இத்தனை சிறப்பாக தமிழிலே பேசியதை கேட்டு உங்களுடைய நெஞ்சமெல்லாம் பூரித்து கிடக்கின்ற ஒரு நல்ல அழகான பொன்னான நேரம் இது. என்னுடைய தம்பி கதிர் பேச பேச ஒரு கட்டத்தில் குறிப்பு கூட எடுக்க முடியாமல் நான் கை தட்டிக்கிட்டே இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன கொஞ்சம் எகிரி எகிரி பேசியிருக்கேன். இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். அமெரிக்காவுக்கு வந்த விவேகானந்தர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு தானே பேச தொடங்கினார். ஒரு ஞானிக்கு கூட தெரிந்திருக்கிறது உறவினுடைய மகிமை. எதிரில் இருக்கிற எங்க 3 பேருக்கும் அது தெரியவில்லையேன்னு கதிர் சொன்னார். உண்மை மாதிரி தான் தெரியுது. சுவாமி விவேகானந்தர் அந்த பிரசித்தி பெற்ற மந்திர சொற்களை சொன்ன வினாடிக்கு பிறகுதான் உலகத்துக்கு அவர் யார் என்று தெரிந்தது. அவர் அமெரிக்கா வந்து சேருகிற வரை எத்தனையோ உதவிகள் செய்து இந்தியாவிலிருந்து அவரை இங்கே கொண்டு வந்து அவரை இந்த குளிரிலே பாதுகாத்து தங்க வைத்து அந்த மேடைக்கு கொண்டு போனது முழுக்க முழுக்க அவருடைய நண்பர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா கதிர்க்கு? எதையுமே முழுசா படிக்கணும். படிச்சாரு, அவருக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாரு. அவர் படிச்ச விவேகானந்தர் சரித்திரத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அவர் தான் அப்படின்னு பார்த்தா பூமாக்காவும் அப்படியே பாதி பாதியா படிச்சிருக்காங்க. நதி போல ஓடிக்கொண்டிருன்னு நான் எழுதின புஸ்தகத்திலிருந்து ஒரு வரிய சொன்னாங்க. பேச வேண்டிய உறவுகள் பேசாமல் போன காரணத்தால் பேச முடியாத மிருகங்கள் வருகின்ற கார்ட்டூன்களை எங்கள் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள்னு நான் எழுதினத பூமா இந்த மேடையில் சொன்னாங்க. ஏமா அதை மட்டும்தான் படிச்சிங்களா? அதே கட்டுரை தொகுப்பில் நட்பு என்பது ஒரு வரம், தன்னை கரைத்து கொண்டவருக்கே அது வாய்க்கிறதுன்னு நான் எழுதினேனே, அதை மாத்திரம் ஏமா படிக்கல? கதிர் பேசுகிற போது சொன்னார், எனக்கே இப்போ தான் தெரியும் உங்கள் ஊரில் கூட கரண்ட் இல்லாமல் நீங்கள்லாம் கஷ்டப்பட்ட அந்த நாட்களை அவர் நினைவு கூர்ந்தார். அப்பப்போ ஊர்லேருந்து ஃபோன் வந்து தான் எல்லா உறவுக்காரங்களும் எப்படிப்பா இருக்க எங்க அதான் ஃபோன் கம்பெல்லாம் சாஞ்சிருக்கே, உங்களுக்கு மாத்திரம் ஃபோன் எப்படி வந்தது? உண்மையிலேயே ஃபோன் வந்ததுன்னே வைங்களேன். நாமே கண்ணு தெரியாமல் மையிருட்டில் வாழறப்போ ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி ஏன்பா அங்கே கஷ்டப்படாதப்பா திரும்பி வந்துருப்பான்னு சொன்ன எரிச்சல் வருமா வராது? உண்மையா
பெண்களுக்கெல்லாம் இதாங்க கஷ்டம். உடனேயே அதை ஒரு சென்டிமெண்ட் ஆக்கி உடனே கண்ணில் நீர் ததும்ப இதெல்லாம் பேசக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆள் ஒரு கேன் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து உங்க உயிரை காப்பாத்திருக்க, அவனை விட்டுட்டு ஊர்லேருந்து ஃபோன் வந்துதாங்க. இந்த டாக்டர் அம்மா என்ன நல்லா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களை பார்த்து இவர் சொல்றாரு, எல்லா லீவையும் சேர்த்து எதுக்காக நீங்க ஊருக்கு போறீங்க? 3 வாரத்தில் திரும்பி வந்துருவோன்ற நம்பிக்கையில் ஊருக்கு போறோம்னா எதுக்காக நீங்கள்லாம் ஊருக்கு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாங்காட்டியும் பல்லு 10 மாசமா வலிக்குது. ஊர்ல பல் டாக்டர்கிட்ட சல்லிசா வைத்தியம் பண்ணிக்கணும். பூமா பேசும்போது சொன்னாங்க, நல்ல நட்பு வந்துட்டா கூட எப்படி தெரியுமா சொல்லுவோம், அது ஃபேமிலி மாதிரின்னு சொல்லுவோம்னு சொன்னாங்க. சத்தியம் சத்தியம். அது பெருமை உறவுக்கா நட்புக்கா பூமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். நம்ம நான் கல்லூரி நாட்களிலே படித்து கொண்டிருந்த போது ஒரு ஏப்ரல் மாதம் எனக்கு மிக நன்றாக நினைவிலே இருக்கிறது. நல்ல வெயில் கொளுத்துட்டு இருக்கிற ஒரு ஏப்ரல் மாதம் கிளாஸில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுடைய வகுப்பு தோழன் அன்பரசன் பக்கத்தில் உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்கான். கேட்குற மாதிரி ஒரு பாவனை தான் எல்லாம். அவனுடைய மிக மிக உயர்ந்த நண்பன் உமேஷ் கிளாஸை கட் பண்ணிட்டு ஹாஸ்டல் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. ஹாஸ்டலுக்கு ஃபோன் வருது. இந்த நண்பன் அன்புக்கரசனுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்டல் ஃபோனுக்கு தகவல் வருது. உமேஷ் அங்கேருந்து ஓடி வரான். அந்த காட்சி அப்படியே ஞாபகம் இருக்கு. போட்ட லுங்கியோட அவ்வளோ தூரம் நடந்து வரான். எங்கள் கல்லூரிக்கு ஹாஸ்டலுக்கு ரொம்ப தூரம். அந்த வெயிலில் வேர்க்க வேர்க்க கிளாஸுக்குள்ளே வரான். லெக்சரர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அதை பற்றிலாம் நாங்கள் பொதுவாகவே கவலைப்படுறதில்லை. உள்ள நுழையிறான். ஏய் அன்பு வாடா வாடா, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா. செய்தி அவ்வளோதான். இவன் எழுந்து நிற்கிறான். இவனுக்கு புரியல. ஏன்னா அதிர்ச்சியான தகவல்களை மூளை அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்காது. அப்படியே மிரள பார்க்குறான். முட்டாள்தனமாக ஒரு கேள்வியை கேட்குறான், எந்த அம்மாவுக்கு? ஓடி வந்த நண்பன், வியர்வையிலே குளித்திருந்த நண்பன் என்ன சொல்லி இருக்கணும்? ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஏய் உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் அதான சொல்லணும். அவ சொன்னா, ஏய் வாடா நம்ம அம்மாக்குடா ஹார்ட் அட்டாக்கு. இது உறவுக்கு பெருமையா நட்புக்கு பெருமையா? நட்பினுடைய சக்தி அந்த கால ராஜாக்களுக்கு கூட தெரிந்திருக்கிறது. இந்த ராஜாவுக்கு தெரியாமல் போனதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என் பையன் ஃப்ரெண்டை பார்த்தா எனக்கு அவனை ஃப்ரெண்டுலேயே சேர்க்க முடியல. பார்த்து திருட்டு போய் மாதிரி இருக்க. அவன் மனசுக்குள்ள சொல்றா, உன் ஃப்ரெண்டை பார்த்தா கூட தான் அப்படி இருக்கு. என்றென்றும் கை கொடுப்பது நட்பே என திருமதி பாரதி பாஸ்கர் தொடர ஊரவே என பேச வருகிறார் திரு ராஜா அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.